வந்ததுண்ணா கொட்டை கொட்டை புலா கொட்டை என்ன கொட்டா புலா கொட்டை இல்லடா ஆட்டுக்கொட்டை. ஆட்டுக்கொட்டையா உனக்கு சுட்டுதுமா அவசியமா கொட்டையா எடுத்து சுட்டுதுமா இன்னைக்கு ஒரு குடி. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்த ஆட்டு கொட்டையை நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கவுச்சி இல்லாமல் இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னும் இழுவையாக இருக்கும். கொழுப்பை சுருக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்துடுவாங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பை போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினக்கு அப்புறம் தான் ஆட்டுக்கொட்டையை இறக்கி விட்டு நல்லா ஒரு கிண்டுனீங்கன்னா இந்த மாதிரி சொதம் தண்ணியாக வருவாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா பச்சை வாசனெலாம் போயிடும். மங்களகரமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா போட்டு நல்லா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு தண்ணியை ஊற்றாமல் நல்லா சுண்டி இழுத்ததுக்கப்புறம் மலைச்சாற மாதிரி மல்லித்தலையை போட்டு இறக்கினீங்க அப்படின்னா ஆட்டு கொட்டை கிரேவி ரெடியாகிடும். மக்களே சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும். குப்பு சோடா வச்சு சாப்பிடும்போது நல்லா இழுவையாக இருக்கும். ஆட்டுக்கொட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.